ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் சில்லி சிக்கன் ஃப்ரை எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கிட்ஸுக்கு அடல்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலி நம்ம வந்து எனி ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போனோன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஃப்ரை தான் நம்ம ஸ்டார்டராக கேட்போம். ஸோ இதை எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். போனோட தான் வாங்கியிருக்கேன். நான் இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போன்லெஸ்ஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. நான் வந்து போனோட தான் வாங்கியிருக்கேன். இதை 2 மாதிரியும் செய்யலாம். போனோடையும் செய்யலாம், போன் இல்லாமையும் செய்யலாம். இப்போ இந்த 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவோட நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதோட அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி மிளகாத்தூள் சில்லி பவுடர்னு சொல்லுவோம். அது வந்து நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன், 2.5 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் கூட போதும். சில்லி சாஸும் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு ரொம்ப காரம்னு நினச்சிங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். 1/2 kgக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரைட்டாக தான் இருக்கும். அடுத்து வந்து ஒரு 1/2 லெமன், மீடியம் சைஸ் லெமன், 1/2 லெமன், அதோட சீட்ஸை நான் எடுத்துட்டு அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 kg சிக்கனுக்கு 1 எக்கு போதும். இந்த எக்கை பிரேக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ எக்கோட ஒயிட் மாத்திரம் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லோவையும் சேர்த்துக்கலாம். 1 எக்கு ஃபுல்லாகவும் சேர்த்துக்கலாம். ஏதர் 1 எக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒயிட்டை மாத்திரமும் சேர்த்துக்கலாம். 2 மாதிரியும் செய்யலாம். நான் வந்து இந்த வீடியோவில் ஒயிட் மாத்திரம் தான் சேர்க்குறேன். இப்போ இந்த எக்கையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்போ தான் எல்லா பீசஸ்லையும் இது வந்து கோட் ஆகும். இது அந்த உப்பெல்லாம் என்ன சேர்த்துருக்கோம்ல, ஸோ எல்லா இடத்துலையும் கோட் ஆகணும். லெமன், உப்பு, எல்லா மசாலா பவுடர்ஸும். நீங்கள் வந்து நான் 1/2 kgக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் நான் எல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப ஸ்பைஸாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மூடி போட்டு மினிமம் 2 hours இதை நீங்கள் வந்து செப்பரேட்டாக வச்சுருங்க. இப்போ நீங்கள் இந்த மேரினேட் பண்ணதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு இன்னும் 1 week வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றும் கெட்டு போகாது. ஆனால் பட் மினிமம் நம்ம அன்றைக்கே செய்யணுன்னா அட்லீஸ்ட் மினிமம் 2 hours இது மூடி போட்டு ஒரு ஓரத்தில் இருக்கணும். இப்போ பாருங்கள், 2 hours வச்சதுக்கப்புறமா நான் பார்க்குறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலரு. உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் வந்து கலர் சேர்த்துக்கோங்க. ரெட் கலர்னு விற்கிதில் வந்து அதை லைட்டாக ஒரு பிஞ்ச் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுக்கும். நான் வந்து இதில் சேர்க்கலை, என்கிட்ட இல்லை. இப்போ ஒரு கடாயில் ஆயில் போர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக இதில் நீங்கள் வந்து போடுங்க. அப்படியே அள்ளி போட்டுறாமல் நம்ம கடாயோட கெப்பாசிட்டிக்கு தகுந்தாப்பில் பீசஸ் அதில் வந்து நீங்கள் போடுங்க. என்னோடய கடாய்க்கு ஒரு 5 to 6 பீசஸ் இதில் வேகும். நீங்கள் வந்து பீசஸ் போட்டோன்னா உடனே திருப்பி விட்றாதீங்க. ஒரு 1/2 minute அப்புறம் திருப்புங்க. உடனே திருப்பி விட்டிங்கன்னா கரண்டியில் எல்லா மசாலையும் ஒட்டிக்கும். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 பக்கமும் திருப்பி விட்டு நீங்கள் வேக விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஃபுல் ஃப்ளேமாக வச்சிங்கன்னா உள்ள சிக்கன் வேகாது, பட் வெளியே வந்து ரொம்ப ப்ரௌன் கலராக டர்ன் அவுட் ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நீங்கள் வேக விட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ ஸ்லோவாக கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நான் எந்த கலர் பவுடரும் இதில் நான் சேர்க்கலை. அதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நமக்கு கலர் வருது. நீங்கள் வேணும்னா ஒரு பிஞ்ச் நீங்கள் வந்து விற்கிறாங்கல்ல கலர், அதை வாங்கி லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்லோவாக நம்மளோட சில்லி சிக்கன் ஸ்டார்டர்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு இதை நீங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு நீங்கள் வந்து அந்த பிளேட்டில் இதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ரொம்ப எண்ணெயெல்லாம் குடிக்கலை, ஹோம்லியாக தான் இருக்குது சில்லி சிக்கன் ஃப்ரையு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் நீங்கள் வந்து போன்லெஸ்ஸாக வாங்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மோஸ்ட்லி ப்ராய்லர் சிக்கனில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நம்ம நாட்டுக்கோழி வாங்கினோன்னா அது கொஞ்சம் லைட்டாக சக்கையாக வரும், பட் அதுதான் ஹெல்த்தி. இது வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் மேக் பண்ணது வந்து உள்ள ரப்பர் மாதிரிலாம் கிடையாது, நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. ஸோ நீங்கள் நல்லா கேரண்டியாக இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதோட சைடில் லெமன் வச்சிங்கன்னா இந்த லெமனை இது மேலே ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சைடில் க்ரன்ச்சி வெங்காயத்தையும் கடிச்சிட்டு இந்த சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.